புக்கு எழும்பி வாங்கிக்கங்க. Okay. Rest all Tamil? மீதி எல்லாம் தமிழ் தானே? Malayalam book free, Tamil book free illa. மலையாளம் புக்கு மட்டும்தான் ஃப்ரீ, தமிழ் புக்கு ஒன்றும் ஃப்ரீ கிடையாது. Tamil people lot of money. தமிழ் பேசுறவங்களுக்கு நிறைய பணம் இருக்குது. Okay, okay. Just give the books in Tamil. தமிழ்ல உள்ள புக் எல்லாம் கொடுங்க. Got it? எல்லாரும் கிடைச்சிட்டா? Okay, okay. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 I'm going to share with you the secrets of this book. இந்த புத்தகத்துடைய ரகசியங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுக்க போறேன். This book speaks about a few of the promises found in the Bible. பைபிள்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் வாக்குறுதிகளை இந்த புத்தகத்துல இருக்குது. But these promises are covering every area of your life. இதுல உள்ள வாக்குறுதிகள் உங்கள் வாழ்க்கையில எல்லா பகுதிகளையும் அது சேர்த்து அந்த பகுதிகள் எல்லாமே இதுல அடங்கி இருக்குது. Many of us who are Christians here நிறைய பேரு இங்க கிறிஸ்தவங்களா நம்ம இருக்கிறோம். will live a defeated life நம்ம எல்லாரும் ஒரு தோல்வியை தழுவிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். because we confess the wrong words. ஏன்னு சொன்னா நம்முடைய வாயிலிருந்து தவறான வார்த்தைகளை நாம் பேசுகின்றோம். We believe the wrong things. நம்ம தவறான காரியங்களை நாம் நம்புகின்றோம். So this book is here to help you. இந்த புக்கு உங்களுக்கு வாழ்க்கையில உதவுறதுக்காக இதை கொடுத்திருக்கிறோம். Because every time you open your mouth and you speak the words, ஒவ்வொரு முறையும் உங்க வாயை திறந்து நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது it releases the power. அதுல இருந்து வல்லமையானது வெளிப்படுகின்றது. When you speak the words of your problem, உங்க பிரச்சனைகளுக்குள்ள அந்த வார்த்தைகளை நீங்க பேசும்போது it releases Satan's power to work in your life. அது சாத்தானுடைய சக்தி உங்க வாழ்க்கையில செயல்படுவதற்கு அது காரணமாக அமைகிறது. But when you speak the word of God from this book, இந்த புக்கில் உள்ள இறைவார்த்தையை நீங்க பேச ஆரம்பிக்கும் போது you release God's power to work in your life. ஆண்டவருடைய வல்லமையை அந்த வார்த்தைகள் மூலமாக வெளியிட்டு அவர் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செயலாற்ற நீங்கள் அனுமதிக்கின்றீர்கள். The words found in this book, இந்த புக்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் are scriptures, எல்லாம் வசனங்கள். and therefore they are the weapons against the enemy. அது பகைவனை வீழ்த்தக்கூடிய ஒரு படைக்கலமாக இருக்கின்றது, ஆயுதமாக இருக்கின்றது. So when you are memorizing the scriptures, இந்த வசனங்களை எல்லாம் நீங்க மனப்பாடம் செய்யும் போது remember the Satan will all the time put pressure on you. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சாத்தான் வந்து இத படிக்க முடியாதபடி நிறைய உங்களுக்கு அமுக்கங்களை தருவான். So that you will open your mouth and speak about your problems. அதனால நீங்க வாயை திறந்து உங்க பிரச்சனையை தான் பேசுவீங்க. This pressure is designed to defeat you. எதுக்கு இப்படி சாத்தான் வந்து அமுக்கங்களை உங்களுக்கு கொடுக்கறான்னு சொன்னா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியை முறியடிப்பதற்காகத்தான். But when you open your mouth and speak the word of God found in this book, இந்த புக்கில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தைகளை வாயை திறந்து நீங்க பேசும்போது it becomes a weapon against the enemy. பகைவனான சாத்தானுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக இது செயல்படுகிறது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. So this is not a prayer book. இது ஒரு ஜெப புத்தகம் கிடையாது. You should not read this book. இத சும்மா வாசிச்சு விட கூடாது. But you should memorize the scriptures found in this book. இதுல உள்ள வசனங்களை எல்லாம் எடுத்து நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும். And the more you memorize, எவ்வளவு அதிகமாக நீங்கள் மனப்பாடம் செய்கின்றீர்களோ, the more you speak, எவ்வளவு அதிகமாக நீங்கள் பேசுகின்றீர்களோ, the more you are using the weapon, நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக இந்த ஆண்டவருடைய அவர் தந்திருக்கிற இந்த ஆயுதத்தை பயன்படுத்துகின்றீர்களோ against the enemy, சாத்தானுக்கு எதிராக பகைவனுக்கு எதிராக பயன்படுத்துகின்றீர்களோ, and you will begin to live a victorious life. உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு வெற்றி வாழ்க்கையாக மாறும். நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. Just open the book. இப்ப இந்த புக்கை நீங்க தரங்க. 6வது பக்கத்தை எடுத்துக்கங்க. உங்க புக்ல 6வது பக்கம். Read it. அதுல என்ன கொடுத்திருக்கு? நான் கிறிஸ்துவின் உடல். எல்லாரும் வாசிங்க. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அழுகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. So if you got a rosary,
உங்க கையில ஜெபமாலை நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா you memorize this scripture, இந்த வரிகளை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க. and every day go on saying this one scripture again இந்த and again. வசனத்தை திரும்ப திரும்ப ஜெபமாலை வச்சு இப்படி உருட்டி, நான் கிறிஸ்துவின் உடல் எனவே அலைக்கு என் மீது ஆற்றல் எந்த ஆற்றலும் இல்லை, அப்படி நீங்க ஜெபமாலையில அப்படி சொல்லிட்டே போகணும். If you do it for 1 month, ஒரு மாசத்துக்கு நீங்க அப்படியே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா you will see so many things changing in your life. உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களிலே மாற்றம் ஏற்படும். Remember, ஞாபகம் வச்சுக்கங்க, when Jesus faced Satan, ஆண்டவர் இயேசு சாத்தான் சோதிக்கும் போது Jesus defeated Satan ஆண்டவர் சாத்தானை தோற்கடித்தார். by speaking the word of God. இறை வார்த்தையை பேசுவதன் மூலமாக சாத்தானை தோற்கடித்தார். So Jesus is teaching us ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார், that you also can defeat Satan நீங்களும் அலகையை தோற்கடிக்க முடியும் என்று by speaking the word of God. இறை வார்த்தையை பேசுவதன் மூலமாக தோற்கடிக்க முடியும். Read the next line. அடுத்த லைனை வாசிப்போம். ஏனெனில் தீமையை நன்மையால் வெற்றி கொள்கிறேன். There you are saying, I overcome evil with good. நான் தீமையை நன்மையால் வெற்றி கொள்கிறேன் என்று சொல்கின்றோம். So now let's say there are many people who are doing bad things to you. இப்ப வச்சுக்கலாம், நிறைய பேர் உங்களுக்கு வேண்டாத மோசமான காரியங்களை உங்க வாழ்க்கையில உங்களுக்கு செய்யறாங்கன்னு வச்சுக்குவோம். You can feel hurt, நீங்க அப்ப ரொம்ப மனசுல You can- காயப்பட்டவர்களா இருக்கீங்க. you can get bitter, நிறைய மனக்கசப்பு வளருது. you can have unforgiveness, உங்களுக்கு மன்னிக்க முடியாம கடின மனமாக உங்களுக்கு இருக்கு. you can have anger. உங்களுக்கு நல்ல கோபம் வருது. But when you keep on saying to yourself, ஆனா உங்களுக்குள்ளேயே இந்த வார்த்தையை தொடர்ந்து I நீங்க overcome சொல்லிட்டே evil with good. இருந்தீங்கன்னா, நான் தீமையை நன்மையால் வெல்கிறேன், நான் தீமையை நன்மையால் வெற்றி கொள்கிறேன், நான் தீமையை நன்மையால் வெற்றி கொள்கிறேன், அப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா you will find that you are able to overcome every wrong thing happening to you. உங்க வாழ்க்கையில தீய காரியங்கள் தவறான காரியங்கள் நடக்காதபடிக்கு நீங்கள் அதை மேற்கொள்ளக்கூடிய சக்தியை You பெற்றுக்கொள்வீர்கள். will find that you can love everybody. உங்களுக்கு எல்லாத்தையும் அன்பு செய்யக்கூடிய மனம் உங்களுக்கு வரும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So every line has to be memorized. ஒவ்வொரு வரியையும் நம்ம மனப்பாடம் பண்ணணும். How many of you get bad dreams? எத்தனை பேருக்கு தூக்கத்துல கெட்ட கனவு, பயங்கரமான கனவுலாம் வரும்? கனவு காண்பீங்களா? Just lift your hands up. எல்லாம் கை வைத்துங்க. அப்படி பயமா கனவு வர்றவங்க, Those who get bad dreams, just lift your hands up. யாருக்கெல்லாம் தூக்கத்துல கனவு பயமான கெட்ட கனவெல்லாம் வரும்? Okay, you will be set free from bad dreams now. இப்போ ஆண்டவர் இந்த கெட்ட கனவு காங்கக்கூடிய இந்த நிலைமையிலிருந்து அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். Read the next line. அடுத்த லைனை வாசிப்போம். நான் கடவுளுக்கு சொந்தமானவன், எனவே அலகையை வென்றுள்ளேன். உலகில் இருப்பவனை விட என்னில் இருப்பவர் பெரியவர். நான் எத்துன்பத்திற்கும் அஞ்சேன். Right up to your word and your spirit, they comfort me. ஏனெனில் ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கின்றீர், உம் வாக்கும் உமது ஆவியும் எனக்கு ஆறுதல் தரும். Now you read it from your book. நீங்க வாசிங்க, அதுல இருந்து வாசிங்க. பரமா ஆரம்பிச்சதுல இருந்து, I am of God and I have overcome Satan. நான் கடவுளுக்கு சொந்தமானவன், அதுல இருந்து வாசிங்க. போதும். Praise the Lord. Praise the Lord. Now all those who got bad dreams, யாருக்கெல்லாம் கெட்ட கனவு வருமோ, when you memorize the scripture, இந்த வரிகளை நீங்க மனப்பாடம் செய்யும் போது you will never get that bad dream again. அப்படிப்பட்ட மோசமான கனவு வரவே செய்யாது. I am going to make a prayer நான் இப்போ ஒரு ஜெபம் சொல்ல போறேன். and you will be delivered from bad dreams. அந்த மோசமான கனவு காணக்கூடிய அந்த பழக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். Those who are getting bad dreams, lift your hands up. யாருக்கெல்லாம் அப்படி ராத்திரி கனவு கண்டு பயப்படுறீங்களோ அவங்களாம் கையை உயர்த்திக்கங்க. Heavenly Father, விண்ணக தந்தையே, in the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் I rebuke these bad dreams. இந்த கெட்ட கனவுகளை எல்லாம் நான் கடிந்து துரத்துகின்றேன். Every spirit of bad dreams, get out of my body.
தீய கனவுகளை கொண்டு வரக்கூடிய தீய ஆவியே என் உடலை விட்டு வெளியே போ. Never come back into my life, into my body again. ஒருபோதும் என் வாழ்க்கையிலும் என் உடம்பிலும் நீ திரும்பி வராதே. In the name of Jesus, I belong to Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன். In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் I am completely set free now. நான் இப்போது முழு விடுதலையை பெற்றுக்கொள்கின்றேன். From every bad dreams. எல்லா விதமான தீய கனவுகளிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்கின்றேன். I am free from every kind of fear. எல்லா விதமான பயத்திலிருந்தும் நான் விடுதலை பெறுகிறேன். In the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். Thank you, Jesus, for setting me free. இயேசுவே எனக்கு விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Amen. ஆமென். Do you believe you have been set free? நீங்க நம்புறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு இந்த பழக்கத்துல இருந்து அப்படியே விடுதலை கொடுத்துட்டாருன்னு? Then give the Lord a big hand of praise. அப்ப Come on. ஆண்டவருக்கு புகழ்ந்து அவர் கரங்களை தட்டி நம்முடைய கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. The enemy always wants you to believe and confess the wrong words. பகைவன் ஆகிய சாத்தான் எப்போதும் உங்களை மோசமான தவறான வார்த்தைகளை நம்பும்படியாகவும் அதை பேசும்படியாகவும் தூண்டுவான். Why does he want you to confess the wrong words? எதற்காக தவறான வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிட வேண்டும் என்று சாத்தான் விரும்புகின்றான்? Because by your own words you will live a defeated life. ஏனென்றால் உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய உங்கள் சொந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒரு தோல்வியை தழுவிய வாழ்க்கையை வாழும்படியாக அவன் விரும்புகின்றான். Tonight when you go to sleep, இன்னைக்கு ராத்திரிக்கு நீங்க தூங்க போகும்போது say about 10 times, 10 தடவை in the name of Jesus I am set free from all bad dreams. எல்லா விதமான தீய கனவுகளிலிருந்து நான் விடுதலையை பெற்றுக்கொண்டேன் இயேசுவே நன்றி அப்படின்னு ஒரு 10 தடவை சொல்லுங்க. I have got peaceful sleep in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் எனக்கு அமைதியான உறக்கம் வருகின்றது அப்படி சொல்லுங்க. Do it every night before you go to sleep. தூங்குறதுக்கு முன்னால அப்படி தினமும் 10 தடவை நீங்க சொல்லுங்க. Your words that you confess will give you the victory. உங்க வார்த்தை உங்க வாயிலிருந்து எதை அறிக்கை இடுகிறீர்களோ அந்த வார்த்தை உங்களுக்கு வெற்றியை தரும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Have you heard the word bondage? நீங்க அடிமைத்தனம் அடிமை கட்டுகள் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டிருக்கீங்களா? Have you heard the word bondage? கட்டி வைத்திருப்பது கட்டப்பட்ட நிலை அப்படிங்கறத நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கறத. Many of us are in different kinds of bondages. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விதமான கட்டுக்களுக்குள் நாம் இருக்கின்றோம். What is the meaning of the word bondage? அப்படி கட்டுக்களுள் வாழ்வது என்றால் என்ன? அடிமையை தான் கட்டி வைப்பாங்க. அப்படி கட்டுக்களுள் வாழ்வது என்றால் என்ன? Anything that you fear is called a bondage. எதையெல்லாம் ஏதாவது என்ன காரியமாக இருக்கட்டும் நீங்கள் பயந்தால் அது ஒரு கட்டு என்று அர்த்தம். Some people have fear of people, that's a bondage. சில பேரை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. அப்ப மனிதர்களை கண்டு நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். Some people have fear of darkness. சில பேருக்கு இருட்ட கண்டா ரொம்ப பயம். அப்ப அந்த இருள் உங்களுக்கு கட்டாக Some people have இருக்கிறது. fear of thunder and lightning. இடி மின்னல் வந்துச்சுனா ஒரே பயம். அப்ப அது உங்களுக்கு கட்டாக இருக்கின்றது. Some people are having fear of insects, cockroaches, rats. வீட்ல இருக்கிற எலி அப்புறம் பல்லி பாச்சான் இத பார்த்தா ஒரே பயம். அப்ப அதுல உங்களுக்கு கட்டு இருக்குது. So whatever you fear is a bondage. எதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படுறோமோ அதெல்லாம் நமக்கு கட்டுக்கள். One day one of my friend, ஒரு நாள் என்னுடைய நண்பர் ஒருவர், he works for a lift company. அவர் வந்து lift அவர் வந்து இந்த லிஃப்ட் கம்பெனிக்காக வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு.
So one day there was an emergency call அப்ப அவருக்கு அவசரமா யாரோ அவரை கூப்பிட்டாங்க ஒரு நாள். and he was with his wife அப்ப அவங்க மனைவி கூட அவங்க இருந்தாங்க. and they came an emergency call that certain building the lift was not working. அப்ப அவங்களுக்கு இப்படி ஒரு செய்தி வந்தது, ஒரு குறிப்பிட்ட ஒரு பில்டிங்ல அந்த லிஃப்ட் வந்து சரியா வேலை பண்ணல அப்படின்னு. So he was instructed to go and repair the lift. அதனால இவருக்கு ஒரு செய்தி வந்தது, நீங்க போய் அந்த பழுதடைந்திருக்கிற அந்த லிஃப்ட்டை சரி பண்ணுங்கன்னு. So he went and repaired the lift. அதனால இவங்க அங்க போய் அந்த லிஃப்ட்டை சரி பண்ணாங்க. Then to impress his wife, அவங்க ஒய்ஃபுக்கு இத நான் ரொம்ப செய்திருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக he opened the door அவங்க கதவை திறந்து and he jumped on top of the lift. அந்த லிஃப்ட்டுக்கு மேல குதிச்சாங்க. And he told his wife, அவங்க ஒய்ஃப்ட்ட சொன்னாங்க, you also come on top of the lift. நீ வா அந்த லிஃப்ட்டுக்கு மேலன்னு. And then he began to operate the lift. அதுக்கு பிறகு அந்த லிஃப்ட்டை அவங்க வந்து அதை வேலை பண்றதுக்காக அதை சுவிட்ச் ஆன் பண்ணாங்க. The wife was so scared. அவங்க மனைவிக்கு பயங்கர பயம். She began to scream. அவங்க அப்படியே கூக்குரலிட ஆரம்பிச்சாங்க And he சத்தம். was laughing. அப்போ அவங்க கணவர் சிரிச்சிட்டு இருந்தாரு. The incident got over. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சது. From that day on, அந்த நாள்ல இருந்து the wife was so scared even to enter the lift. அந்த லிஃப்ட்டுக்குள்ள கால் வைக்கவே அந்த மனைவிக்கு பயங்கர பயம். So even if you have to go 6 floors, 6 மாடி கட்டடத்துக்கு மேல அந்த 6வது மாடி போனாலும் she will not go inside the lift அவங்க லிஃப்ட்டுக்குள்ள காலை வைக்க மாட்டாங்க. because there came a bondage. அவங்களுக்கு அது ஒரு கட்டா மாறி போச்சு. There came a fear. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயம் வந்தது. But praise be to God, ஆனால் ஆண்டவருக்கு நன்றி, Jesus is able to free you from every bondage of fear. உங்களுடைய வாழ்க்கையிலே பயம் எந்த பயமாக கட்டாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். So one day we had to go to pray for somebody. நாங்க யாரோ ஒருவருக்காக நாங்க ஜெபிப்பதற்கு நாங்கள் போயிருந்தோம். So it was on the 5th floor. அது வந்து 5வது மாடியில் இருந்தது. So I entered into the lift. நான் லிஃப்ட்டுக்குள்ள போனேன். She said, I'm not coming into the lift. அப்ப அந்த நண்பரோட மனைவி சொன்னாங்க, நான் வர மாட்டேன் லிஃப்ட்டுக்குள்ளன்னு. So for her sake, even I went walking 5 அதனால floors. அவங்களுக்காக நானும் 5 மாடி நடந்து போனேன் படியில. After the prayer was over, எல்லாம் ஜெபம்லாம் முடிஞ்ச பிறகு I caught her hand அவங்க கையை நான் பிடிச்சு and I made a prayer. நான் ஒரு ஜெபம் பண்ணேன். And I said, Father God, நான் சொன்னேன், அப்பா பிதாவே, in the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் my sister forgives her husband என்னுடைய சகோதரி அவருடைய கணவரை மன்னிக்கிறார். and that fear that has come upon her, அவங்க மேல எந்த பயம் வந்ததோ right now let it be destroyed இப்போதே அந்த பயம் அழிக்கப்படட்டும், completely from the root. முழுவதுமாக வேரோடு அழிந்து போகட்டும். And in the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் my sister is set free from bondage and என்னுடைய fear. இந்த சகோதரி பயம் என்ற கட்டிலிருந்து இப்போது அவர்கள் விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் now she can go in the lift. அவர்கள் இப்போது அந்த லிஃப்ட்ல பயணம் செய்ய முடியும். There is no fear in her. அவர்களுக்கு பயமே இல்லை. Hallelujah. ஹalleluya. The prayer got over அப்படி ஜெபம் முடிஞ்சது. and we were busy talking நாங்க ரொம்ப அப்படி பேசிட்டே இருந்தோம். and we were coming down the stairs. நாங்க கீழே அப்படி படியில் நடந்து வந்திருந்தோம். And I came to the lift. அப்போ நான் லிஃப்ட் பக்கத்துல வந்தேன். I opened the door. நான் கதவை திறந்தேன். She also walked in. அப்ப அந்த சகோதரியும் உள்ள வந்தாங்க. And we were busy talking. அப்ப நாங்க அப்படி பேசிட்டே வந்தோம். We came to the ground floor. நாங்க கீழே லாஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தோம். And I told her, அப்ப அந்த சகோதரிட்ட சொன்னேன், "See, listen, you came in the lift." பாருங்க நீங்க இப்ப எங்கூட லிஃப்ட்ல வந்தீங்க. And she said, "I don't understand. I've got no fear." எனக்கு இப்ப என்னன்னே தெரியலையே, எனக்கு பயமே போச்சே அப்படி சொன்னாங்க. How was that bondage broken? எப்படி அந்த கட்டு அங்கு உடைக்கப்பட்டது? The bondage was broken by the word of God. இறைவார்த்தையின் உதவியுடன் அந்த கட்டு பயம் என்ற கட்டு உடைக்கப்பட்டது. So if you got any bondage, உங்களுக்கு ஏதாவது கட்டு இருக்குமானால் you can break it. நீங்களும் அதை உடைக்க முடியும். How? எப்படி? By thinking, சிந்தனை மூலம், by speaking, பேசுவதன் மூலம், and by believing நம்புவதன் மூலம், in line with the word of God. இறைவார்த்தைக்கு ஒத்த நம்பிக்கையை வளர்க்கும் போது. Listen, 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 நல்ல listen. கவனிங்க எல்லாரும். Hello, listen. கவனிங்க. If you got any kind of bondage of fear, உங்களுக்கு பயம் தொடர்பான எந்த விதமான கட்டுகளும் இருந்தால் you can break it நீங்கள் அதை உடைக்க முடியும். by 3 things. 3 காரியங்களை வைத்து, Thinking, சிந்தனை மூலம், speaking பேசுவதன் மூலம், according to the word of God. இறைவார்த்தைக்கு ஒத்த வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக, Thinking, சிந்தனை, speaking, பேசுவது, and believing. நம்புவது. Thinking, சிந்திப்பது,
speaking பேசுவது, and believing நம்புவது, the word of God. இறை வார்த்தையை நம்புவது. So you got the book. உங்களுக்கு இந்த புக்கு கொடுத்திருக்குது. இப்போ There are scriptures here. இதுல நிறைய இறை வார்த்தைகள் இருக்கு. You think according to this word. இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி சிந்தியுங்கள். You speak according to the இந்த word. வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதன்படி பேசுங்கள். You believe according to the இந்த word. வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதன்படி நம்புங்கள். Every bondage will be broken. எல்லா விதமான கட்டுகளும் உங்களிலிருந்து உடைக்கப்படும். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. So if you got any kind of problems, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் open the book, இந்த புக்கை திறங்க. find the relevant scripture, உங்களுக்கு அது உங்க சூழ்நிலைக்கு ஏத்த அந்த இறைவார்த்தையை எடுத்துக்கங்க. write it down somewhere, அத உங்க நோட்டு டைரி எங்கயாவது எழுதி வச்சுக்கங்க. read it அது நல்லா வாசிங்க. again and again, திரும்ப திரும்ப வாசிங்க. memorize it, நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. think on it அதையே யோசிங்க. and believe it. அத நம்புங்க. I was in Sri Lanka, நான் ஸ்ரீலங்கால இருந்தேன், in Colombo, கொழும்புல இருந்தேன். and there was this young man. அங்க வந்து ஒரு இளைஞனை சந்தித்தேன். When he would get drunk, அவங்க நல்லா குடிக்கும் போது he will always go and fight. அவங்க போய் சண்டை போடுவாங்க. So he has broken his hand அவங்க கையை ஒடிச்சுக்கிட்டாங்க. and he has done lot of problems. நிறைய பிரச்சனை. The wife is all the time scared அவங்க மனைவி அவங்கள கண்டாலே பயம். that when he drinks, அவங்க குடிக்கும் போது there will be always trouble. எப்பவும் கஷ்டம்தான். So she brought the husband to the meeting அப்போ அந்த மீட்டிங்க்கு ஹஸ்பண்ட கொண்டு வந்தாங்க. and he heard the word saying, அவங்க இந்த இறைவார்த்தை சொல்வதை கேட்டாங்க. every bondage, எல்லா விதமான கட்டுகளும், every addiction, எல்லா விதமான பழக்க வழக்கங்களும், every captivity, எல்லா விதமான அடிமைத்தனங்களும் it can be broken அது உடைக்கப்பட முடியும். by speaking the word, ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதன் மூலமாக, thinking the word, ஆண்டவருடைய வார்த்தையை யோசிப்பதன் மூலமாக, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவதன் மூலமாக. so he wrote down, அத அவங்க எழுதி எடுத்தாங்க. the spirit of Jesus is upon me, ஆண்டவருடைய ஆவி என் மேலே, and the spirit of Jesus ஆண்டவருடைய ஆவியானவர் has destroyed the spirit of alcohol in my life. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து குடி என்கின்ற தீய ஆவியை அவர் அழித்து விட்டார். Spirit of alcohol, அந்த குடியை கொண்டு வருகின்ற தீய ஆவியே, I rebuke you, நான் உன்னை கடிந்து கொள்கின்றேன். I cast you out of my life என் வாழ்க்கையிலிருந்து உன்னை துரத்துகின்றேன். in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் I am completely set free நான் முழுவதுமாக விடுதலையை அனுபவிக்கின்றேன். in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். He wrote it in a paper, அதை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டாங்க. and in a day, ஒவ்வொரு நாளும் many times he will remove it and read it. நிறைய நேரம் அதை கையில எடுத்து வாசிச்சுட்டே இருப்பாங்க. He began to do it every day. ஒவ்வொரு நாளும் அதை செய்ய ஆரம்பிச்சாங்க. When I met him, நான் அவங்கள சந்திச்ச போது he told me, brother, it's 3 months I have not touched alcohol. அவங்க சொன்னாங்க, சகோதரரே 3 மாசம் ஆச்சு நான் குடிக்கிறதே இல்ல, தொட்டு கூட பார்க்கறது இல்லன்னு சொன்னாங்க. Whatever bad habits you got, என்ன கெட்ட பழக்கம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, speak the word, நீங்க வார்த்தையை பேசுங்க, think on the word, நீங்க அந்த வார்த்தையை நீங்க தியானிங்க, and believe the word. அந்த வார்த்தையை நம்புங்க. The bondage will be broken. அந்த கட்டு, அந்த அடிமைத்தனம் எல்லாம் உடைக்கப்படும். The bondage will be broken. அந்த அடிமைத்தனமானது அங்கு உடைக்கப்படும். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Now, whatever you are thinking, நீங்க என்னெல்லாம் யோசிச்சிட்டு இருக்கீங்களோ, it is all based on what kind of knowledge you receive. நீங்க என்ன விதமான அறிவை பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்களோ அதன் அடிப்படையில் தான் உங்கள் சிந்தனை அமையும். What kind of words do you receive? எந்த விதமான வார்த்தைகள் நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீர்களோ அந்த விதமாகத்தான் அது அமையும். For example, உதாரணமாக, you are watching a horror movie. நீங்க வந்து ஒரு பயங்கரமான சினிமா பாக்குறீங்க. Okay, I'll give you an example. ஒரு உதாரணம் சொல்றேன். A young girl is washing clothes in the bathroom. ஒரு இளம் பெண் பாத்ரூம்ல துணி துவைச்சிட்டு உட்கார்ந்திருந்தா. And she's singing hallelujah, hallelujah, ஹalleluya, ஹalleluya அப்படி பாடிக்கிட்டே துணி துவைச்சா. and she's washing clothes. அப்படி துணியை நல்லா சோப்பெடுத்து துவைச்சா. The water is going in the drain. அப்போ இப்படி தண்ணி அந்த வெளியே போக வேண்டிய அந்த குழாய் வழியா போச்சுது. And she's singing hallelujah, hallelujah, ஹalleluya, hallelujah. ஹalleluya, ஹalleluyaன்னு பாடிட்டே துவைச்சா. Suddenly, திடீர்னு the lid opens. அந்த மூடி, அந்த தண்ணி போக வேண்டிய அந்த குழாய் கிட்ட உள்ள மூடி திறந்தது. So she looks at the lid அது உள்ள பார்த்தா அந்த மூடி பக்கத்துல, and she says hallelujah. சொன்னா ஹalleluya அப்படின்னு.
From inside a hand comes out. அதுல இருந்து ஒரு கை இப்படி வந்தது. So she puts a hand அவ கையை இப்படி கொடுத்து and says hallelujah. ஹalleluya அப்படி சொன்னா. You saw this movie. இந்த படத்தை நீங்க பாத்தீங்க. Many of you are laughing. இப்ப நிறைய பேர் சிரிச்சிட்டு இருக்கீங்க. You saw this movie. நீங்க இந்த படத்தை பாத்தீங்க. Now you are in the bathroom நீங்க பாத்ரூம்ல இருக்கீங்க. and you are having bath. நீங்க குளிச்சிட்டு இருக்கீங்க. What are you going to do? நீங்க என்ன பண்ணுவீங்க? Hallelujah, hallelujah, hallelujah. Why are you singing? எதுக்கு பாடிட்டு இருக்கீங்க? Because you also want to shake hand. உங்களுக்கும் ஒரு கை வரும் அப்படி ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்கலாம்னு. சரியா? 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 Normally இயற்கையாகவே you are taking 1 hour to have bath நீங்க குளிக்கிறதுக்கு 1 மணி நேரம் எடுப்பீங்க. or 45 minutes to have அல்லது bath. 45 நிமிஷம் எடுப்பீங்க. After watching this movie, இந்த சினிமாவை பார்த்த பிறகு in how much time will you come out? எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல இருந்து வெளியே ஓடி வருவீங்க? Hello? எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம் கழிச்சா? If you are taking bath for 1 hour, 1 மணி நேரம் நீங்க குளிக்கிற பழக்கம் உள்ளவங்கன்னு வச்சுக்குவோம். after watching this movie, இந்த சினிமாவை பார்த்த பிறகு in how much time will you come out? எவ்வளவு நேரத்துல வெளியே ஓடி வருவீங்க? Huh? 5 In 5 minutes. 5 நிமிஷத்துல வேகமா குளிச்சிட்டு ஓடி வந்துருவீங்க. And mommy will say, அம்மா சொல்லுவாங்க, what a good retreat, brother. எவ்வளவு நல்ல தியானம் நீங்க கொடுத்திருக்கீங்க. My daughter used to go for 1 hour bath. 1 மணி நேரம் என் மகா குளிக்கிறதுக்கு எடுப்பா. Now she's coming out in 5 minutes. 5 நிமிஷத்துல வெளியே ஓடி வந்துடுறா. இப்போ Why is she coming out in 5 minutes? எதுக்கு அவ வெளியே ஓடி வர்ற 5 நிமிஷத்துல? Because she has got fear. அவளுக்கு மனசுக்குள்ள பயம் இருக்குது. அப்படி கை வரும். How did she get that fear? எப்படி அந்த பயம் வந்துச்சு அவங்களுக்கு? By what she saw, அவங்க எதை பார்த்தாங்களோ, by what she heard. எதை கேட்டாங்களோ. So remember, what you are hearing, what you are seeing can prepare a bondage in your life. அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எதை பார்க்குறீங்களோ எதை கேட்குறீங்களோ அது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கட்டுக்களை கொண்டு வரும். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. So every time you are listening to the word, ஒவ்வொரு முறையும் நீங்கள் இறைவார்த்தையை நீங்கள் கேட்கும் போது it will develop your thinking. உங்களுடைய சிந்தனையை அது வளர்க்கும். Every time you are thinking, ஒவ்வொரு முறையும் நீங்கள் சிந்திக்கும் போது it will produce an emotion. அது ஒரு உணர்ச்சியை உங்களில் உருவாக்கும். That emotion, அந்த உணர்ச்சி it will produce a decision. அது ஒரு முடிவை உங்களுக்குள் உருவாக்கும். And that decision will அந்த produce முடிவு action. ஒரு செயல்பாட்டை உருவாக்கும். And that action will produce அந்த செயல்பாடு habit. ஒரு பழக்கத்தை உருவாக்கும். And that habit will அந்த produce பழக்கம் character. உங்களுடைய நடத்தையை தீர்மானிக்கும். In your life, உங்களுடைய வாழ்க்கையிலே whether you will be blessed நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ or you will be under curse, அல்லது சாபத்தின் அடியில் இருக்கின்றீர்களோ, it depends on your character. உங்களுடைய நடத்தையை பொறுத்துதான் அது இருக்கின்றது. Let's say I'm very educated. I'm very educated. நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன். And I get a good job. எனக்கு நல்ல வேலை கிடைக்குது. Very good salary. நல்ல சம்பளம் கிடைக்குது. Company is good. நல்ல கம்பெனி. But my character is bad. ஆனா என் நடவடிக்கை, என் நடத்தை ரொம்ப மோசம். I fight with everybody. நான் எல்லா கூடயும் சண்டை போடுவேன். I take bribe. நான் லஞ்சம் வாங்குறேன். Will I get promotion? எனக்கு உயர்வு கிடைக்குமா பதவியில? One day the police will catch me. ஒரு நாளைக்கு போலீஸ் என்னை பிடிக்கும். And I will lose my job. என்னுடைய வேலையை இழந்து போவேன். I will end up in a prison. நான் போய் ஜெயில்ல இருப்பேன். Why? எதனால? Because of my character. என்னுடைய நடத்தையினால. So your